உங்கள் அனைவருக்கும் ஞாபகம் இருக்கா? சில நாட்களுக்கு முன்னாடி 2 கழுதைங்களோட ஃபோட்டோ இணைப்பார் யோகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாளடைவில் அது மாடுகளாகவும் மாறுச்சு. என்ன ஒரு வியாபார தந்திரம் பார்த்தீங்களா? ஆமாங்க. ஆனால் இங்கே ஒரு கழுதைக்கு அதிர்ஷ்டம் வந்திருக்கு. என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகலாமா? ஒரு விவசாயி ஒரு வயதான கழுதையை வளர்த்து வராரு. அந்த வயதான கழுதை ஒரு நாள் பொதிமூட்டையோட வெயிட்டு தாங்காமல் கிணத்துக்குள்ளே விழுந்துடுது. அந்த கிணறோ தண்ணி இல்லாத கிணறுங்க. ஐயோ பாவம், கழுதைக்கு என்னாச்சோ? கழுதை வெளியில் வர முடியாமல் தத்தளிச்சிட்டு இருக்கு. கழுதையோட அதை காப்பாற்றுறதுக்கு பல வகையான முயற்சி செய்கிறாரு. ஆனால் கடைசி வரைக்கும் அதை காப்பாற்றவே முடியலை. ஒரு இரவு பொழுது முழுக்க யோசிக்கிறாரு. இந்த கழுதையை எப்படி காப்பாற்றலாம், என்ன செய்யலாம், இவ்வளோ முயற்சி எடுத்துமே நம்மளால் காப்பாற்ற முடியாமல் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயி வருத்தப்படுறாருங்க. ஆனால் கடைசியாக ஒரு முடிவுக்கு வராரு. இந்த கழுதையை காப்பாற்ற முயற்சி செஞ்சால் நம்மளால் அதுக்கு ஆகிற செலவை செய்ய முடியாது. இந்த கழுதைக்கும் ரொம்ப வயதாகிடுச்சு. அதனால் இந்த கழுதையை காப்பாற்றி இன்னும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. மண்ணை வெட்டி போட்டு இந்த கழுதையை கிணத்துக்குள்ளேயே மூடிடுவோம் அப்படின்னு முயற்சி செய்கிறாரு. அதுபோலயே கிணத்துக்குள்ளே மண்ணை வெட்டி போட ஆரம்பிக்கிறாரு. சில மணி நேரங்கள் ஆகுது. அடுத்து என்ன நடந்துக்குன்னு தெரிஞ்சுக்க முன்னாடி நம்ம நம்பிக்கை நடைபோடும் நண்பனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவர் மண்ணை வெட்டி போட போட அந்த மண் அந்த கழுதை மேலே விழுதுங்க. அந்த கழுதை என்ன செய்யுது, அந்த மண்ணையெல்லாம் தன்னோட தொடர் முயற்சியால் உதறி எறிஞ்சிட்டு அந்த மண் மேலேயே கீழே விழுந்த மண் மேலேயே மேலே ஏறி நின்று மேலே நிற்குதுங்க. சில மணி நேரம் கழித்து நம்ம பார்த்த விவசாயிக்கு ஒரே ஆச்சரியம். எப்படியும் இந்த கிணறு முழுக்க மண்ணை நிரப்புனா இந்த கழுதையை காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண்ணை நிரப்புறாருங்க. அந்த கழுதையும் அந்த மண் திட்டு மேலே ஏறி நின்று வந்து தன்னோட உயிரை தப்பச்சோம் பொழைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு வயல்காட்டு பக்கம் மேலே போயிடுதுங்க. இனிமேல் காப்பாற்றவே முடியாது அப்படின்னு தன்னோட நம்பிக்கையை விட்ட விவசாயிக்கு இது பெரிய ஆச்சரியம்தான். இனிமேல் நம்ம உயிரே பிழைக்க மாட்டோம் அப்படின்னு நினச்ச கழுதைக்கு இது அதிர்ஷ்டம் தானேங்க. தொடர் முயற்சியும் நம்பிக்கையும் இருந்தால் நிச்சயமாக நம்ம கழுதையை போல் ஜெயிச்சிடலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஒருவேளை நீங்கள் ஏதாவது உயிரினங்களை வளர்த்துருக்கீங்களா? அந்த உயிரினங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நம்பிக்கை நடைபோடும் நண்பன்.